இல்லைண்ணே, நீங்கள் நடிக்கிற மாதிரியே உண்மையாக பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப கேடிண்ணே. நீங்கள் நடிக்கிற மாதிரியே உண்மையாக பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் நடிக்கிறீங்க, தெரியாமல் பண்ணுறீங்க. ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, கேமராக்கு மட்டும் இல்லை, தெரியாமல் கூட நீங்கள் வந்து நடிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்லாம் என்னை ரொம்ப கலாட்டா பண்ணுவார் இவர். வாட்ரு 0 டிகிரியில் ஐஸாக மாறும். ஸ்பிரிட் ஐஸாக மாறணும்னா -120 டிகிரி வேணும். 10ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, படிக்கலையா? கடைசி 20 நிமிஷம் எப்போ பரபரப்பாக ஒரு படம் இருக்கோ, ஆடியன்ஸை நுனி கொண்டு வருதோ, அந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. கடைசி அரை மணி நேரம் அந்த படம் தவிர்க்கவே முடியாது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு இந்த படத்துல தெரியாது. எப்படி இப்போ ஒரு ஹியூமன் லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதோ, அது இந்த படத்துல இருக்கும். ஒரு சீன் கூட இந்த படத்துல அனாவசியமா ஒரு போட்டோம் அடுத்த சீன்ல சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு சீன் கிடையாது. அவ்வளவு பார்த்து நேர்த்தியா எடுக்கப்பட்ட ஒரு ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் எல்லார்ட்டையும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, தமிழ்நாட்டின் கடைக்கோடியில், உலகத்தின் கடைக்கோடியில் இருக்கும் தமிழனுக்கும் போய் சேரும் வகையில் தயவு செய்து எல்லாரும் இந்த படத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து பெருசா ப்ரமோட் பண்ணுங்க. அந்த கலங்க சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்க. லவ் பண்ண கொஞ்சம் போய்டுவேன். முதல்ல அந்த 10 ரூபாய் கண்ணாடி கழட்டிட்டு என்ன நல்லா பாருடா. ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்றதுக்காக வந்து அதுல நடந்த ஸ்டோரி, அதுல இருந்த சீன்ஸ், அது தேவையில்லாதது அதெல்லாம் எடுக்காம ஒரு கமர்ஷியல் வைஸ்ல வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டோரியா வந்து இது படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னால் வடிவு சாருக்கு இது ரொம்ப வந்து எனக்கே காமெடியாக இருக்குது. பிகாஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வெல் நான் டைரக்டர் எடுத்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டைனராக இருக்குது. நான் பண்ண படத்துலேயே வந்து எனக்கு அங்காடி தெருவுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொரு படமாக இருக்குது. நான் இப்போ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படின்னு. நான் இந்த சினிமாவுக்கு புதுசு சார், ப்ரொடியூசராக புதுசு சார். ஆனால் இந்த சினிமா காசுல தான் நான் வளர்ந்தேன். இவ்வளவு உயரமா ஹைட்டா சொல்றேன். எங்க அப்பா வந்து ஆபரேட்டரா இருந்து மேனேஜர் ஆகி ஒரு தியேட்டர் இது பண்ற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, ஸோ இதுல சின்ன லெவல்ல இருந்து வளர்ந்தவர். பட் என்னால சினிமா எடுக்க முடியுமான்னு சத்தியமா இப்ப தெரியாது. கடவுள் புண்ணியத்திலையும் எங்க அம்மாவோட புண்ணியத்திலையும் ஓரளவுக்கு நான் நல்லபடியாக பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் சினிமா எடுக்கணும்னு ஒரு மைண்ட் எனக்கு ஃபிக்ஸ் ஆச்சு, மைண்ட்ல வந்தது.